போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 18/10/2025 அன்றைய நாள் குருவினுடைய அதிசாரம். இந்த அதிசாரத்தினுடைய பலன் மிதுன ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் தான் அதிசாரமா கடகத்துக்கு வரார். கடகத்துல உச்ச பலன்ல இருக்கார். ஜென்ம குரு வனத்திலே ராமர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா? எவ்வளோ மன நெருக்கடியை கொடுத்திருக்கோம். ஜென்மத்தில் இருந்த குரு என்ன நல்ல திசா புத்தி இருந்தாலும் சிறிது தொல்லையை பண்றது தான் நடக்கிறத அனுபவமா நிறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். எவ்வளவு மனக்குழப்பங்கள், எவ்வளவு அழுத்தம், உயர் அதிகாரிகள் வேலைக்கு இருக்கக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளுடைய அழுத்தம், கடன் சுமைகள், ஒரு விஷயத்தை ஒரே முறையில் நடக்காம ஒரு 4 முறை 5 முறை அலையிறது, இப்படி பல விஷயங்களை உருவாக்கிட்டார். இந்த குருவினுடைய அதிசாரம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்கு வரார், தனஸ்தானத்துல. உங்களுடைய பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய அற்புதமான சூழ்நிலை, உங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள், மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, உங்களுடைய வார்த்தைக்கு உங்க குடும்பத்தில் ஒரு முக்கியத்துவம் நிறைந்ததாக இருக்கும். தேக ஆரோக்கியம் சீர்படும். ரொம்ப நாளா மருத்துவம் பார்த்துக்கிட்டே இருக்கோம், மருத்துவத்தில் பலன் கிடைக்கலன்னு நினைக்கிறவர்களுக்கு கூட மருத்துவத்தால் ஒரு அற்புதமான மாற்றம். கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழ்நிலை. கடன் எதுக்கு இந்த கடன் வாங்கணும்னே தெரியல, அவ்வளோ சிரமமா இருக்கு. வாங்கின கடன் எங்க போச்சு, பணத்தை எப்படி செலவு பண்ணன்னு தெரியல, இதெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை. கடன் சுமைகள் எல்லாம் குறையுது, தேக ஆரோக்கியம் சீர்படுது. உங்களுடைய வேலையில புதிய வேலை வாய்ப்பு, பதவி உயர்வு, சம்பள உயர்வு, உயர் அதிகாரிகளிடம் நன்மதிப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய அற்புதமான அதிசாரம். குருவினுடைய அதிசாரம் அவ்வளவு சிறப்பா இருக்கு. ரொம்ப நாளா கோர்ட்டு கேஸு, தேவையில்லாத பிரச்சனை, அலைச்சல் இருக்குது, மனக்குழப்பங்கள் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கோர்ட்டு கேஸ்ல நல்ல தீர்ப்பு கிடைக்குது. ஒரு காரியத்தை ரொம்ப அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு செய்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியா காரியம் அனுகூலமாகக்கூடிய சூழ்நிலை. புதிய தொழிலுக்கான வாய்ப்பு, தொழில் சார்ந்த வளர்ச்சி, தொழிலில அபிவிருத்தி ஏற்படக்கூடிய அற்புதமான கால சூழ்நிலை ஏற்படுது. சரியா பயன்படுத்திக்கிங்க. அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்ல 10 நிமிடம் தியானம் செய்யுங்க. தியானம் செய்யுங்க. சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து 10 நிமிடம் இந்த புருவ மத்தியில உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் வேண்டி அந்த இறைவனுடைய பாதத்தில் வச்சுட்டு வாங்க. அற்புதமான மாற்றத்தை நீங்களாகவே உணர முடியும். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். போதி வணக்கம்.